Anitha, Pushpavanam, Kuppusamy, Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு வியாபாரம் துவங்குவதற்கு முன்பாக கட்டாயம் நாம் சிந்திக்க வேண்டிய 4 விஷயங்கள் பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடுஒளி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒரு வியாபாரம் வெற்றிகரமாக அமைவதற்காக நம்ம நிறைய விஷயங்களை சிந்திக்கணும். ஆனால் அடிப்படையாக இருக்கின்ற ஒரு 4 விஷயங்களையாவது அந்த வியாபாரம் துவங்குவதற்கு முன்பாக நம்ம சிந்திக்கணும். அப்போ தான் அந்த வியாபாரத்தை ஓரளவுக்கு வெற்றிகரமாக கொண்டு போக முடியும். அதில் முதலாவதாக நம்ம எந்த வியாபாரம் செய்ய போகிறோன்னு முடிவு பண்ணுறோம் இல்லையா, அந்த வியாபாரம் நமக்கு பொருத்தமாக இருக்குமா, நம்ம அந்த வியாபாரத்தில் வெற்றி பெற முடியுமா, அதில் அனுபவம் இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை தெருவில் இருக்கிற ஒருத்தர் இல்லை தெரிஞ்ச நண்பர்களில் இல்லை உற்றார் உறவினர்களில் ஒரு வியாபாரம் செய்துட்டு அந்த வியாபாரம் அமோகமாக போயிட்டு அவங்க காரும் பங்களாவுமா தோட்டம் துறவுமா நிறைய பணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதே போல் வியாபாரம் நம்மளும் செய்யலாம், அந்த மாதிரி வாழலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. நினைக்கிறதுல தவறு கிடையாது. ஆனால் அது நமக்கு பொருத்தமாக இருக்குமா, அந்த வியாபாரத்தை நம்ம வெற்றிகரமாக கொண்டு போக முடியுமா, அதில் அனுபவம் நமக்கு இருக்கா அப்படின்னு நம்மை நாமே பரிசோதித்து கொள்ள வேண்டும். அப்படி முடியும் அப்படின்ற முழு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே நம்ம அந்த வியாபாரத்தில் இறங்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பெரிய கடன் வாங்கிக்கிட்டு வியாபாரத்தை செய்யக்கூடாது. கடன் வாங்காமல் எதுவும் செய்ய முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு 70% பணமாவது நம்ம கையில் வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு ஒரு 30% இல்லை 20% பணம் கடனாக பெற்று அப்புறம் நம்ம வியாபாரத்தில் இறங்கலாம். கையில் ஒன்றுமே இல்லாமல் நான் இந்த தொழிலை செய்ய போகிறேன்னு அதுக்கு அதிகப்படியாக பணம் வாங்கிட்டு வட்டிக்கு பணம் வாங்கிக்கிட்டு, பேங்க் வட்டி கூட இல்லை, பேங்க் வட்டியிலே நிறையா பார்த்திங்கன்னா வட்டி போகும். அதுலேயும் வெளியில் வட்டி வாங்கும்போது அது நிறையா வட்டிக்கு மேலே குட்டி போட்டுக்கிட்டே போயிட்டு அந்த முதலும் கட்ட முடியாமல் வட்டியும் கட்ட முடியாமல் அதில் பாதாளத்திற்கு போயிட்டு வாழ்க்கையின் முடிவுக்கே போயிடுறாங்க. பார்த்திங்களா, சூசைடெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போது தான் மட்டும் செத்தா கூட பரவாயில்ல, குடும்பத்தோடையே தற்கொலை பண்ண வச்சிட்றாங்க. இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் கழுத்தறுத்து, இப்போ செய்திகளெல்லாம் படிக்கிறோம்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சாகடிச்சிட்டு தானும் சாகிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? நம்ம கையில் பணம் ஓரளவுக்கு வச்சுருக்கோம், நம்ம சரி அந்த பணத்தில் கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். முழுசையும் இன்வெஸ்ட் பண்ணால் கூட குடும்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வியாபாரம் பிக்கப் ஆகிட்டு வரணும், அது வரைக்கும் குடும்பம் ஓட்டணும் இல்லையா. அதனால் முழுவதும் அதில் கொண்டு போய் போடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை தேர்ந்து எடுக்கக்கூடாது. எப்போவுமே கடனும் பெருசாக வாங்கக்கூடாது. சின்ன அளவில் கடன் வாங்கினா கூட தாங்குவோம். நம்ம பெரிய அளவில் கடன் வாங்கிக்கிட்டு ஒரு சிலர் வியாபாரம் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா, கற்பனையிலேயே குதிரை ஓட்டுறதும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இந்த வியாபாரம் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ வரும், அப்போ இந்த பணம் அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும், இவ்வளோ வரும், அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும், இவ்வளோ இருக்கும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வாங்கின கடனை எல்லாம் அடைச்சிடலாம், காரு பங்களா தோட்டம் துறவோட நிறைய பணத்தோட வாழலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நினைப்பு தவறு கிடையாது, எப்போவுமே நம்ம வசதியாக நினைக்கணும், அதில் தவறு கிடையாது. ஆனால் அதை செயல்படுத்தும் பொழுது என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம உணரணும். கொஞ்சம் சிந்தித்து பார்த்து தான் நம்ம செயல்படணும். நம்மளா கற்பனையில் இவ்வளோ வரும், ஒரு நாளைக்கு அவருக்கு வருது எனக்கும் வரும், இவ்வளோ வரும், 2 நாளைக்கு இவ்வளோ ஆகும், 3 நாளைக்கு இவ்வளோ ஆகும், கூட்டி பெருக்கி கழித்து எல்லாத்தையும் நம்மளே முடிவு பண்ணிவிட்டு கற்பனையிலே குதிரை ஓட்டணும்னு வைங்களேன், அது வாழ்க்கைக்கு உதவாது. அதனால தான் நம்ம கடனை வாங்காமல் நம்ம கையில் இருக்கிற பணத்தில், அதை இன்னொன்று சொல்கிறேங்க, ஒரே நாளில் நம்ம பெரிய ஆளாகணும், இல்லை ஒரே மாதத்தில் பெரிய ஆளாகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கவே கூடாது. இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் உயிரையும் மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம செயல்படக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும், நம்ம கையில் பணம் இருந்தால் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படி படிப்படியாக ஒன்றும் இல்லைன்னா கூட
எத்தனையோ மனிதர்கள் வந்து மிகப்பெரிய உச்சத்திற்கு போயிட்டு நம்ம எல்லாம் வியப்படைகின்ற வகையில் பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறாங்க, பெரிய ஆளெல்லாம் மாறி இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். இப்படி படிப்படியாக ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் இருந்தவங்க இப்படி வருவாங்க, இப்படி வருவாங்க, இப்படி வருவாங்க. அப்படியே படிப்படியாக கிராஃப் எப்போவுமே பார்த்திங்கன்னா படிப்படியாக போகணும். அப்படியே இல்லாமல் இப்படி போயிட்டு உச்சாணி கொம்புக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம இங்கேருந்து விழுந்தால் பரவாயில்ல, அடி கம்மியாக விழும், இங்கேருந்து விழுந்தால் கூட கம்மியாக விழுகும். இப்படி போயிட்டு அங்கேருந்து விழுந்தால் எவ்வளவு வலிக்கும் இல்லையா, எவ்வளோ மண்டையை பொழந்துரும். அந்த மாதிரி தான் ஒரேடியாக இப்படி போய்கிட்டு இப்படி விழுகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கொஞ்சம் காலம் பிடிச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரணுன்ற ஒரு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளணும். மூன்றாவதாக, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இப்படி சொல்கிறதுனால சிலர் தவறாக நினைக்கலாம். என்னங்க, நாங்கள்லாம் நெருங்கிய உறவினர் கூட இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இல்லை, தெரிஞ்சவங்க கூட இல்லை, எனக்காக உயிரே விடக்கூடிய நண்பன் கூட எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படி நீங்கள் எடுத்த உடனே பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இது கேட்கவே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கூட நினைப்பீங்க. அந்த உயிரை கூட விடுறாங்க இல்லையா, அந்த நண்பர்கள் கூட இல்லை உயிரை கூட விடக்கூடிய உறவினர்கள் கூட பார்த்திங்கன்னா பணம் என்று வரும் பொழுது சுயநலவாதிகளாக மாறிடுறாங்க. இது வந்து உண்மை. தாயும் பிள்ளையும் என்றால் கூட வாயும் வயிறு வேறு அப்படின்னு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. பெற்ற தாய்க்கும் பிள்ளைக்கும் இதை சொல்லும்போது அந்த உற்றார உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் அந்த பணம் என்று வரும் பொழுது சுயநலமாக மாறிடுவாங்க. இதுதான் உண்மை. என்கிட்ட சிலர் வருவாங்க கவுன்சிலிங்க்கு. நான் பார்த்தீங்கன்னா நண்பன்னு நினச்சிட்டு, இல்லை தங்கச்சி வீட்டுக்காரரு, இல்லைங்க உற்றார உறவினர்னு நினச்சிட்டு நாங்கள் பணத்தை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தோங்க, தங்கச்சி வீட்டுக்காரன்னு கூட பார்க்காம என்னை ஏமாற்றிட்டாரு, இல்லை என்னுடைய நண்பன்னு கூட பார்க்காம என்னை ஏமாற்றிட்டாரு, எனக்காக உயிரே கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அப்படி அந்த மாதிரி இருந்தான். ஆனால் கூட பணம்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதற்கான பூஜைகள் எல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாழ்க்கை சரியாயிட்டு வந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஏன் நம்ம போய் அந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கணும்? அதனால தான் இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பணம் என்று வரும்பொழுது, பிஸ்னஸ்ன்னு வரும்பொழுது அவங்க குடும்பம் தான் என்று தான் முதல்ல பார்ப்பாங்க. பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சால் 5000 ரூபா நமக்கு கிடைக்கும். வெறும் தனியாளாக செஞ்சோன்னா வெறும் 5 ரூபா தான் கிடைக்கும். இந்த 5 ரூபாயை எப்போ சேர்த்து நான் எப்போ பெரிய ஆள் ஆகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த 5000 ரூபா வரும்னு நினச்சிங்கல்ல, அது வருவது போல தெரியும், ஆனால் வரவே வராது. ஆனால் 5 ரூபா வரும் இல்லையா, அதுக்கேற்ற செலவு நீங்கள் வச்சுப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி குடும்பம் நடத்துவீங்க, அதிலிருந்து ஒரு 50 காசாவது மிச்சப்படுத்துவீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு காலத்தில் சொற்ப பணமாக இருக்கும். ஆனால் 5000 ரூபாய் உங்களுக்கு வரவே வராது. வர்றது மாதிரி தோணும், ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவே வராது. அது தனியாக அவங்க போயிடுவாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு செலவு கணக்கு காமிச்சிருவாங்க. ஏமாற்றத்தில் தான் முடியும். அதனால் நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்கிட்ட உடல் உழைப்பு இருக்குது, நல்ல மூளை இருக்கு உனக்கு, அதனால் நீ என்ன பண்ணு, நீங்கள் உடலால் உழை, நான் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. எதுவுமே பொருத்தமாக இருக்காது, சச்சரவில் தான் முடியும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 4வதாக, ஒரு மனிதனுக்கு எது எல்லாம் அத்தியாவசியமாக இருக்கின்றதோ அதை நோக்கி நம்ம பிஸ்னஸ் செய்ய கற்றுக்கணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு மெஸ் வச்சு நடத்துனீங்க, இல்லை ஒரு ஹோட்டல் நடத்துனீங்கன்னு வைங்களேன், அது தினமுமே வந்து அழியக்கூடியது, சாப்பிட்டு அது தீர்ந்து போயிடும், அன்றைக்கே முடிஞ்சிடும். அடுத்த நாள் புதுசாக செஞ்சு மறுபடியும் அது வந்து சாப்பிட்றாங்க, வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றது, அது தீர்ந்து போயிடுது. இந்த மாதிரி தீர்ந்து போகிற மாதிரி இருக்கணும். பொருள்களை தக்க வச்சுக்கிட்டு செய்கிற பிஸ்னஸை காட்டிலும் தினமுமே தீர்ந்து போகக்கூடிய பிஸ்னஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஊதுபத்தி எல்லாம் தினமுமே சுவாமிக்கு ஏற்றுறோம், அது வந்து தினமுமே தீர்ந்து போகக்கூடியது. கற்பூரம், ஊதுபத்தி, இந்த மாதிரி பொருள்கள். இன்னொன்று மளிகை பொருள்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா அத்தியாவசியமானது தைக்கிறது, டெய்லரிங் பண்ணுறது, அப்புறம் துணிமணி கூட சிலருக்கு நல்லா போகும். அந்த மாதிரி, ஏன்னா ஒரு மனிதன் எது இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், உணவும் துணிமணி இல்லாமல் வாழ முடியாது இல்லையா?
இன்னொன்று பார்த்திங்கன்னா அடுத்தது பக்தி இல்லாமல் வாழ மாட்டாங்க. இது சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனித்து நம்ம செஞ்சோன்னா தினமுமே தீரக்கூடிய பொருள்கள் நம்ம கவனித்து வியாபாரம் செய்யணும். அதுவும் வெற்றியில் கொண்டு போய் நமக்கு முடியும். இப்போ இந்த ஊதுவத்தின்னு சொன்னோன்னே ஒரு விஷயம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, சொல்லிடுறேன். நம்முடைய விஹா ஆன்லைனில் ஊதுபத்தி விற்பனைக்கு கொடுக்குறோம். அதாவது யாராவது விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்காக 10% டிஸ்கவுண்ட் போட்டுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பிஸ்னஸ் துவங்குவதற்கு முன்பாக கட்டாயம் சிந்திக்க வேண்டிய 4 விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ விஹா ஆன்லைன்னு சொன்னோன்னா புதிதாக பார்க்கக்கூடிய இந்த பதிவை இன்றைக்கி தாங்க அவங்க பதிவே பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை. மற்றும் பக்கத்தில் பெல் ஐக்கான் காமிக்கும் இல்லையா, அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் பதிவிடுகின்ற பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதை பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு விஹா தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நான் செய்கிறது தான் எல்லாமே. பிறந்த குழந்தையிலிருந்தே வயதானவர்கள் வரைக்கும் எந்த வயசும் பார்க்காம எல்லாருமே பயன்படுத்தலாம். எங்கள் விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய பொருள்கள் நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் நம்ம viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா அது அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுரும். இதில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க. எங்கள் விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயரை பயன்படுத்திட்டு அவங்களுடைய கடை தாங்க, அவங்க பொருள் தான் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு பதிவாக தருவேன், வீடியோவாக தருவேன். விஹான்ற பெயர் வச்சுக்கிட்டு வேறு ஆன்லைன் வெப்சைட்லேயோ அல்லது வேறு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ பொருள்கள் கொடுத்தாங்கன்னா வைட்டனிங் சோப்பெல்லாம் அந்த பேர் தாங்கிக்கிட்டு கொஞ்சம் மாற்றம் செஞ்சு எழுத்தில் கொடுத்துட்ருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, சம்பந்தம் கிடையாது. எங்களுடைய விஹா ஆன்லைன் விஹான்ற பேர் பார்த்திங்கன்னா பச்சை எழுத்தில் இருக்கும். அதில் கூட பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு இருக்கும். எங்களுடைய பொருள் எதில் வாங்கினீங்கனாலும் எங்கள் லேபிளில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா அப்படின்னு இருக்கும். அதுதான் எங்களுடையது. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் அந்த கமெண்ட்டை படிச்சுக்கிட்டு பதிவுகளாக தரேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.